2ல் பார்வதியோட ரியாக்ஷன், அதாவது வந்து நம்ம பிரஜினும் சாண்ட்ராவும் வந்து பேசுறதை பார்த்துட்டு பார்வதியோட ரியாக்ஷன் இப்படி தான் இருந்துச்சு. மச்சான் யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்தானுங்க, என்னகிட்டே வந்துட்டு கேம் ஆடுறியா, வச்சு செய்கிறடா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு லுக் அவுட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாண்ட்ரா தான் பார்வதியை போட்டு வச்சு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்கள அழ வைக்கிற அளவுக்கு வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வருது. பட் ஆனால் ப்ரோமோலாம் அதை காமிக்கல. ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னா வச்சு நண்பர்களே, பிரஜின் சாண்ட்ரா அந்த கப்புள்ஸ் வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. உள்ளே வந்த உடனே ஒரு பேடு பேப்பர் வித் பேனா எடுத்து வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டுமே கொடுத்து, நீங்கள் பிக் பாஸ் சீசன் 9க்கு எதுக்கு வந்தீங்க, என்ன பிடுங்க வந்தீர்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. எழுதிட்டு எல்லாருமே கார்டன் ஏரியாவில் எல்லாத்தையும் வரிசையாக நிற்க வச்சு படிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க். நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, உள்ள வைல்டு கார்டாக போகிறவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க. அதன் மூலயமா வந்து ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்படும் சொல்லி சொன்னல, அதே மாதிரியே இந்த பேப்பர் பேனாவை கொடுத்து எழுதுங்க, நீ என்ன பண்ண வந்தீங்களோ அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கொடுக்கும்போது எனக்கு வந்து பார்வதி ரியாக்ஷன் தான் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே எப்படி தெரியுமா, பேசுறியா பேசுடி, உனக்கு நான் வச்சு செய்கிற கள்ளிப்பால் ஊத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சொல்லும்போது ஒரு படத்தில், அந்த மாதிரி செய்யுங்க பார்த்துக்கிறேன். ஏன்னா முதல் நாள் எடுத்த உடனே சட்டெல்லாம் போட மாட்டாங்க, போ நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வைல்டு கார்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே போன சீசன் எடுத்துக்காத முதல் வைல்டு கார்டு வந்த உடனே ஃபயராக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் அப்படி தெறிக்க விடுவாங்க, வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் புஸ்வானமாக ஆகிடும். பட் ஆனால் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி நம்ம நம்புவோம். இவர் 2 பேரும் இப்போ ஃபயராக இருக்காங்கல்ல, இதே மாதிரி இந்த சீசனை அப்படியே தூக்கி கொண்டு நிறுத்தி எடுத்துகிட்டு போனால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பார்க்க முடியல, அங்கே இருக்கிற சங்கடங்களை வந்து பார்க்க முடியல. சரி ஓகே டன், என்ன தான் எழுதுனாங்க அப்படி இதை வந்து கேட்போமா. ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா வந்து பார்வதிட்டு கேட்குறாங்க, படிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நான் யார் என்பதை அறிவதற்காகவும் டு பி ரியலாக இருப்பதற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுதே, ஸ்டாப், ரியலாக இருக்கீங்களா நீங்கள், ஓ அப்படின்னா நீங்கள் தான் நீங்கள் இப்போ பண்ணுறது தான் உங்களோட ரியல் கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புறாங்க. சரி ஓகே டன், ஃபயர் விடுறாங்க. பார்வதி வந்து வசமாக சிக்கிட்டாங்க. இந்த இடத்துல சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, ஏன்னா அவங்க வெளியில் பார்த்துட்டு வந்துருக்காங்க. பார்வதி வந்து இதுதான் அவங்க ரியல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது வெளியில் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு அப்படி வந்து பார்வதி யூகிக்கணும் இந்த இடத்துல. ஓ நம்ம வெளியில் இப்படி தான் வந்து தெரிஞ்சிருக்கோமோ, ஆனால் வாட்டவருங்க, நான் பார்வதி மேலே 1000 விமர்சனம் வச்சுருப்பேன், வச்சு செஞ்சுருப்பேன், கிழிச்சிருப்பேன். ஆனால் அவங்க ரியலாக தான் இருக்கிறாங்க, அவங்க நடிக்கலை. அவங்களோட ரியல் கேரக்டர் காமிக்கிறதுனால தான் அவங்க வந்து கெட்டவங்களாம் வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிறாங்க. அங்கே இருக்க பல பேர் வந்து முகத்திரை அணிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு நடுவில் நான் இப்படி தான் கத்துவேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால் அவங்க வந்து ரியலாக தான் இருக்காங்க. அந்த விஷயத்தை நான் அக்செப்ட் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த ரியலாக இருக்கிற கேரக்டர் தான் கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு காரித்து போயிட்டு இருக்காங்க. அதை தான் சாண்ட்ராவும் வந்து ஒரு மாதிரி நகைச்சுவையாக, ஒரு மாதிரி ஃபன்னாக, ஓ இதுதான் உங்கள் ரியலா, இதுதான் உங்கள் லட்சணமா அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சு செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிரஜின் ஆல்ரெடி உள்ளே வரும்போது என்ன சொன்னார், சார் உள்ளே போனோன்னு சும்மா தரன்னு சொல்லி தெறிக்க விடுவோம் சார், யாரையும் வந்து சும்மா விட மாட்டேன் சார், பாருங்க சார் என்ன சம்பவம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சில் இல்லாமல் கொஞ்சம் ரூடாக தான் நடந்துக்கிறாரு. அது பார்த்தாலே தெரியுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கமருதீன், 1 மாதமாக நீ என்ன பிடிக்கிட்டு இருந்த வீட்டில், என்ன பண்ணிக்கிட்டு இருந்த 1 மாதமா. அவங்க ஆக்சுவலாக வந்து பார்வதி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா பார்வதி பேப்பரை கிழிச்சு குப்பையில் போட்டாங்க. அடுத்து வந்து கமருதீனுக்கு பேச வராது, பார்வதியாச்சும் பேசுவான். கமருதீன் என்ன சொல்லுவான், 1 மாதமா நீ என்னடா பண்ணிக்கிட்டுதுன்னு கேட்ட உடனே அவன் திருன்னு முடிக்கிறான். அது ஏதோ சொல்ல வரான், உடனே வந்து அவன் பேப்பரை வந்து கிழிச்சு போடுறாங்க. இவர் 2 பேர்த்தையுமே சம்பவம் பண்ணியிருக்காங்க. ரூடாக காமிச்சது இவர் 2 பேர் தான். இல்லை உள்ள என்ன யார் என்னென்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து நமக்கு போதான் தெரியும். ஆனால் பார்வதியை விட அன்புக்காக வந்து வச்சு சம்பவம் செஞ்சதாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ப்ரோமோவில் வரல, அது நம்ம எபிசோடில் வந்து அதை பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அதுக்கப்புறமா சிட்டிக்கு கோவம் வந்து விட்டது. எனக்கு இவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணதெல்லாம் விஷயமே நண்பர்களே. இன்னொருத்தவங்க பேசினாங்க பாருங்க, எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அரோரா இந்த வீட்டில் இருக்க சுத்தமாக தகுதியே இல்லாத ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அரோரா. முதல் வீக்லேயே வெளியேற்ற வேண்டும். நான் இப்பயும் சொல்கிறேன், பிரவீன் காந்தி, கலையரசன், அப்புறம் வந்து ஆதிரை, இவங்களுக்கெல்லாம் போனதுக்கு பதிலாக அரோராவை அனுப்பிவிட்ருக்கலாம். வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வந்து சும்மா உட்கார வச்சுருக்கானுங்க. அதான் கேட்டிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து போட்டு கிழிச்சிட்டு இருக்கும்போது இவங்களை கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னு தெரியல, இவங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்னு தெரியல. சார் இங்கே பாருங்கள், அரோரா சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், எனக்கு ஒரு கரெக்ட் இருக்கும், உங்களோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும், என்னோட ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் அப்படி நடந்துக்கூடாது சார். ஸோ அப்படி ரொம்ப ரூடாக நடந்துக்கிறீங்க சார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு. இப்பயாச்சும் பேசுவாம்மா, ஏதாச்சும் ஒன்று பண்ணுமா, அவன் பண்ணுறது உனக்கு கோவம் வருது இல்லை, அந்த மாதிரி தான் நீங்கள் 2 பேர் பண்ணுற கிரிஞ்சு பார்த்தா எங்களுக்கு கோவம் வருது.
அவ்வளோ கேவலமாக தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஹோப்ஃபுல்லி இவங்க 2 பேரும் போயிட்டு சீன் போடாமல், சீன் கிரியேட் பண்ணாமல் உள்ளே இருக்க கண்டஸ்டண்ட்டை அப்படி தட்டி எழுப்பி விட்டால் போதும். ஏன்னா நான் இப்போயே சொல்கிறேன், நம்மளோட சபரிநாதனாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், இன்னும் சில பேர் வந்து கேமே ஸ்டார்ட் பண்ணாமல் உள்ள உட்காந்துருக்காங்க. நிறைய பேர் வந்து நான் கேமே ஆடவே ஆரம்பிக்கலை. சபரிலாம் இன்னும் வந்து அந்த ஒரு வலையிலே இருக்கிறாப்புல. அந்த ஒரு கூட்டு குடும்பம், ஒரு தங்கச்சி, அக்கா, பாசம் இப்படியே இருக்கிறான். கேம் இறங்கி ஆடணும், ஆடினா தான் சுவாரஸ்யமாக இருக்குமே தவிர லொல் 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 எண்ணிட்டாமல் குறைச்சிக்கிட்டே இருந்தா இது சுவாரஸ்யமாக இருக்காது. சரி, இப்போ நம்ம வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்டுக்கு வருவோம். என்னடா அது ஃபர்ஸ்ட் நாள் இவ்வளோ ஃபயர் விடுறாங்களே, இது இப்படியே கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஏன்னா நாள் வந்தன்னைக்கு எல்லாரும் இப்படி தான் ஃபயர் விடுவாங்க, எல்லாரும் இப்படி தான் சம்பவம் பண்ணுவாங்க. ஆனால் போக போகத்தான் அவர் வந்து புஸ்வாடமாக ஆகிவிடாரு. இதுதான் கடந்த கால சீசனில் நம்ம பார்த்தது. உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி போன சீசன் எடுத்துங்களேன், ராணுவா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில பேர் வந்தாங்களே, இவங்கெல்லாம் வந்து வரும்போது அப்படியே வந்து ஒரு மாதிரி வந்து நம்ம சிவா, ஏன்னா சிவாவெல்லாம் நான் பார்க்கும்போது ஏன் நான் சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க, போன சீசனில் வந்து சிவா வரும்போது மனுஷன் வந்து ரொம்ப சூப்பராக பேசுகிறாப்லையப்பா, அது வந்த அன்னைக்கு மட்டுங்க, அது வந்த ஃபர்ஸ்ட் நாள் மட்டும். அதுக்கப்புறம் அப்படி யாரா எங்கிருந்து தான் பிடிச்சிட்டு வந்தீங்கதால அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கலாச்சிட்டு இருந்தோம்ல. சேம் லைக் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. ஏன்னா பிரஜினுக்கு வெளியில் ஒரு பேர் இருக்குது, ஒரு நல்ல பேர் இருக்குது. ஒரு படத்துலையோ சீரியல்லோ ஒரு சின்ன ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை கெடுத்துக்காமல் போனால் நல்லது. ரூடாக ஆடுறதுக்கு பேர் வந்து கேம் இல்லைங்க. கேமை புரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்போஸ் பண்ணி உன்னோட கேமை நீங்கள் தெளிவாக உனக்காக ஆடுறதால தான் கேம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இவங்க 2 பேராக கப்புள்ஸாக வந்துருக்கிறதுனால என்னவோ இவங்க இந்த இதில் மாட்டிக்காமல், இவளுக்காக அவங்க ஒய்ஃபுக்காக இவரும், இவருக்காக அவங்க ஒய்ஃபும் கேம் ஆடாமல் 2 பேரும் இண்டிவிஜுவல் கேம் ஆடினாங்கன்னா வச்சுங்களேன், சிறப்பாக இருக்கும். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் ஆஃப்டர் டாஸ்க், ஆஃப்டர் இது, அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ்க்கு அப்புறமா ஒன்ஸ் நீ உள்ளே வந்துட்டேன்னா நீ ஒரு கண்டஸ்டன்ட், அவங்க ஒரு கண்டஸ்டன்ட். இதே ஃபயரை மற்றவங்கள்ட்ட மட்டும் காமிக்காமல் உங்களுக்குள்ளே காமிச்சிக்கணும். இன்னும் போக போக காமிச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை பற்றிய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. தயவு செஞ்சு ரீச் பண்ண விடுங்க. பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது, நிறையா மெனக்கிட்டு வீடியோ போடுறோம், அதிகமாக போடாததுக்கான காரணம் வந்து பெருசாக ரீச் ஆக மாட்டேங்குது. 2வது யூடியூபராக இருக்குது ரொம்ப கஷ்டங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வாய் சுத்தமாக வந்திருக்காது. இப்போ நேற்றுக்கு 2 வீடியோ தான் போட்டேன், 3 வீடியோ வந்து எடுத்து ஷூட் பண்ணி அது வந்து கிராஷ் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இருக்கிறதாச்சும் சப்போர்ட் பண்ணி விடுங்க. புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சார் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி.